ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி வச்சுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களுக்கு சாப்பிட்டதுக்கப்புறமா வயிறு ரொம்ப ஹெவியாக இருக்குதா? கேஸ் ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷன் இது மாதிரியான டைஜஷன் ப்ராப்ளம் அடிக்கடி வருதா? நிறைய பேர் இந்த ப்ராப்ளம்க்கு டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு நேச்சுரல் ஃப்ரூட் இந்த டைஜஷன் ப்ராப்ளம் சரி செய்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அது என்னன்னு தெரியணுமா? அதுதான் அத்திப்பழங்க. ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி, அத்திப்பழம் உண்மையிலே டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுமா, இல்லைனா இது ஒரு கட்டுக்கதையா? இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்ட் கூட சொல்லட்டுமா? அத்திப்பழம் ரெகுலராக சாப்பிட்டா குடல் கூட ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அத்திப்பழத்தை எப்படி சாப்பிடணும், எவ்வளவு அளவு சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாமா? அத்திப்பழம்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அத்திப்பழத்தை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே நம்மளோட முன்னோர்கள் சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. இதில் டயட்ரி ஃபைபர், கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் அதிகமாகவே இருக்குது. ஆனால் டைஜஷனுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? ஃபைபர் தான். அத்திப்பழத்தில் இந்த ஃபைபர் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இது குடலோட மூமெண்ட்டை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணும். அதனால தான் நிறைய பேர் இதை நேச்சுரல் ஹெல்தி ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அத்திப்பழத்தை சாப்பிட்டா நம்மளோட டைஜஷன் எப்படி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு பார்க்கலாமா? நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு சரியாக டைஜஸ்ட் ஆகணும்னா நம்ம குடல் நல்லா வேலை செய்யணும். அத்திப்பழத்தில் ஃபைபர் அதிகமாக இருக்குது. ஃபைபர் இருக்குல்ல, இது குடலோட மூமெண்ட்டை ரொம்ப ஸ்மூத்தாக்கும். இதனால கான்ஸ்டிபேஷன் குறையும். நம்ம குடலில் நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கும். இந்த பாக்டீரியாக்கள் இருக்குல்ல, அது டைஜஷனுக்கு ரொம்பவே முக்கியம். அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ்லாம் இந்த குட் பாக்டீரியாவை வளர்க்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அத்திப்பழத்தில் அயன், காப்பர் மாதிரியான நியூட்ரியன்ஸும் இருக்குது. இந்த நியூட்ரியன்ஸ் என்ன பண்ணுன்னா உடலில் ரெட் பிளட் செல்ஸை உருவாக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஹீமோக்ளோபின் லெவலை இம்ப்ரூவ் பண்ணும். அனீமியா ரிஸ்க்கை குறைக்கும். உடல் சோர்வையும் குறைக்கும். குறிப்பாக பெண்களுக்கு பிளட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இருக்குல்ல, அது பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் செய்கிறதுக்கு உதவியாக இருக்குது. ஹார்ட் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணும். பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். கொலஸ்ட்ராலை பேலன்ஸாக வச்சுக்கும். கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது. இந்த நியூட்ரியன்ஸ் என்ன பண்ணுன்னா போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்பவே முக்கியம். ரெகுலராக அத்திப்பழத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா போன் சென்சிட்டிவிட்டி சப்போர்ட் பண்ணும். ஜாயின்ட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். அத்திப்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது ஸ்கின் டேமேஜை குறைக்க உதவுது. ஏஜிங்கை ஸ்லோ பண்ணும். ஸ்கின்னை க்ளோவை இம்ப்ரூவ் பண்ணும். அத்திப்பழத்தில் அது மட்டும் இல்லைங்க, விட்டமின்ஸும் ஏராளமாக இருக்குது. இது உடம்புல இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங்காக வச்சுருக்க உதவும். இதனால இன்ஃபெக்ஷன் எதிர்க்கிற சக்தி நமக்கு அதிகமாக கிடைக்கும். ட்ரையாக இருக்கிற அத்திப்பழத்தை நைட்டு தண்ணியில் ஊற வச்சு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் அந்த அத்திப்பழத்தை சாப்பிட்டுட்டு தண்ணியையும் குடிச்சிருங்க. இது டைஜஷனுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். அத்திப்பழம் எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்னு பார்க்கலாமா? எந்த ஃப்ரூட்டையும் அதிகமாக சாப்பிட்டா ப்ராப்ளம் வரும். அத்திப்பழமும் அதே மாதிரி தான். ஒரு 2லேருந்து 3 பழம் வரைக்கும் நீங்கள் அதை சாப்பிடலாம். இல்லைன்னா 1லேருந்து 2 ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழங்களை சாப்பிடலாம். அதிகமாக சாப்பிட்டா லூஸ் மோஷன், ஸ்டொமக் அப்செட்டு வாய்ப்பு இருக்குது. இதனால யாரெல்லாம் கவனமாக சாப்பிடணும்னு பார்க்கலாமா? சிலர் அத்திப்பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிறது நல்லது. அவங்க யாரெல்லாம் அப்படின்னா டயாபெட்டிஸ் பேஷண்ட்டு, கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட். ஏன்னு பார்த்தோன்னா ட்ரை ஃபிக்ஸில் கொஞ்சம் சுகர் அதிகமாகவே இருக்கும். நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்குங்க. மற்றவங்களுக்கெல்லாம் அத்திப்பழம் அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃப்ரூட் தான். இதில் இருக்கக்கூடிய ஃபைபரும் நியூட்ரியன்ஸும் டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். ரெகுலராக லிமிட்டாக சாப்பிட்டா கான்ஸ்டிபேஷனை குறைக்கலாம். கட் ஹெல்த், அதாவது குடல் ஹெல்த்தியாக வச்சுக்க உதவும். டைஜஷனை ஸ்மூத்தாக்கும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒரு ஃப்ரூட் மட்டும் டைஜஷன் ப்ராப்ளத்தை முழுசாக சரி செய்யாது. ஹெல்தி டயட்டு, எக்ஸசைஸு, தண்ணி அதிகமாக குடிக்கிறது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
இந்த வீடியோல அத்திப்பழம் சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும், அத்திப்பழம் சாப்பிடுறதோட சில டிப்ஸ நீங்க ஃபாலோ பண்றப்ப டைஜெஷன் அது இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறத பத்தியும் தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும், ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. யாரெல்லாம் அத்திப்பழத்த சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பத்தி கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும், ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.